ஹலோ மக்களே, வாங்க முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சாச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதங்கட்டும். இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு எல்லாம் தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப, அது கூட நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ கிரேவி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சப்பாத்திக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். சைடிஷ்ஷாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இது உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள்.